Hi everyone. நம்ம இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இன்ஃபர்மேஷன்ல இருக்கிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு மெயில் பண்ணியிருந்தீங்க அண்ட் ஈவன் கமெண்ட் கூட பண்ணியிருந்தீங்க. சார் இந்த பிக்கும் பிஇக்கும் பிடெக்குக்கும் என்னதான் சார் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை பிஇஏ நம்ம பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்றோம், பிடெக்கை பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்றோம். அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே காமனா நம்ம அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் தான் சொல்றோம். ரெண்டுமே பாத்தீங்கன்னா 4 years கோர்சஸ் தான், 8 செமஸ்டர் இருக்கு, ஒரு வருஷத்துக்கு 2 செமஸ்டர் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு பேச்சுலர் டிகிரிக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, ஸ்டேட் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, யூனிவர்சிட்டிஸ் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கூட இருக்கு. ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ஜேஇஇ மெயின் அண்ட் ஜேஇஇ அட்வான்ஸ். ஸோ இது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிஇ அப்படின்றது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்ஸ்டிடியூட் லைக் அண்ணா யூனிவர்சிட்டி, பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இவங்க எல்லாம் இந்த பிஇ கோர்ஸை வந்து ப்ரொவைட் பண்றாங்க. வேறஸ் நம்ம பிடெக் அப்படின்னு எடுக்கும்போது ஃபேமஸான இன்ஸ்டிடியூட் லைக் ஐஐடி, என்ஐடி வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஐஐடி சேர்மன் ரைட். ஸோ ஐஐடி மெட்ராஸ்ல இருந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்த பிஇ பார்த்தீங்க அப்படின்னா தியரி பிளஸ் ப்ராக்டிக்கல் இருக்கு. ஆனா எங்க பிடெக்ல பார்த்தீங்க அப்படின்னா நாங்க ஃபண்டமெண்டல்ல இருந்து நிறைய விஷயங்களை ஸ்டார்ட் பண்றது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய அட்வான்ஸ் ஸ்டடியும் வந்து நாங்க எடுத்துட்டு வரோம். ஃபுல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்னாலஜி ஓரியன்டட், அப்ளிகேஷன் ஓரியன்டட் தான் நாங்க வந்து அதிகமா ப்ரொவைட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏஐசிடிஇ, ஸோ இவர் ரைட். ஸோ இதுல இருக்கக்கூடிய சேர்மன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி பிடெக் தான் வந்து நம்ம சுப்பீரியர், பிடெக் தான் வந்து நல்ல ஒரு சாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா நம்ம அதர் கண்ட்ரீஸுக்கு அப்ரோச் பண்ணும்போது பிடெக்கை கம்பேர் பண்றதை தாண்டி பிஇக்கு தான் வந்து அதிகமான ஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயமா அவர் என்ன பின் பாயிண்ட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா ஒரு ஹை ரெப்யூட்டட் காலேஜஸ்ல வந்து நீங்க பிடெக் படிச்சிருந்தீங்கன்னா அதர் கண்ட்ரீஸ்ல வேல்யூ பிஇக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ இதையும் தாண்டி இந்த பிஇ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்ஸ்ல நமக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் விசிட்னு நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ்ல போயிட்டு நம்ம அதை எப்படி ப்ராடக்ட் பண்றாங்க, எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, எந்த மாதிரி டிசைன் பண்றாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் விசிட் வந்து நமக்கு இருக்கலாம், இல்லை இல்லாம கூட போகலாம். ஸோ இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் கூட கம்பல்சரி அப்படின்லாம் கிடையாது பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்ல. ஆனா இந்த பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி பிடெக்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியல் விசிட்டும் இன்டர்ன்ஷிப்பும் மேண்டேட்டரியான ஒரு விஷயமா வந்து அவங்க பாக்குறாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து இன்டர்ன்ஷிப் அப்படின்னு போகும்போது அவங்க அந்த கம்பெனிலேயே ஒர்க் பண்ண போறாங்க. ஸோ அவங்களுக்கு கம்பேர் டு பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் பிடெக்கு வந்து அதிகமான ஒரு பிராக்டிக்கல் ஓரியன்டட் நாலேஜஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிஇ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய ரெகுலேஷன் நம்ம சொல்லுவோம், இல்ல நம்மளுடைய சிலபஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்மளுடைய சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வந்து மாத்துறது கிடையாது. ஸோ இட் டேக் சம் டைம், ஒரு 3 years இருக்கலாம், இல்ல ஒரு 2 years ஆகலாம், இல்ல 4 years ஆகலாம். ஸோ அது வந்து ஒரு பர்டிகுலர் இயர்ஸ் கழிச்சு தான் வந்து நமக்கு வந்து சிலபஸ் மாத்த போறாங்க. ஆனா இந்த பிடெக் அதாவது ரொம்ப ஃபேமஸான ஐஐடிஸ் அண்ட் என்ஐடி காலேஜஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பர் இயர் ஒரு வருஷத்துல அவங்க சிலபஸ் மாத்துறாங்க. அண்ட் ஈவன் நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் வந்து அப்டேட்டடா ஆச்சு அப்படின்னா ஈவன் ஒவ்வொரு செமஸ்டருக்குமே பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சிலபஸை வந்து மாத்திட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லும்போது இந்த பிஇ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் கம்பேர் பண்ணும்போது பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி வந்து அட்வான்ஸ்டு ரைட், எல்லாமே டெக்னாலஜி பேஸ்ட் வந்து அப்டேட்டடா இருக்க போறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ பேசிக் என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த பிஇ பெஸ்டா இல்ல பிடெக் பெஸ்டா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த பிஇல வந்து நமக்கு தியரி பார்ட் பிளஸ் பிராக்டிக்கல் பார்ட்டும் இருக்கு. பிடெக்ல பாத்தீங்கன்னா தியரி பிளஸ் நமக்கு பிராக்டிக்கல் அண்ட் அட்வான்ஸ்டு ஸ்டடியும் இருக்கு. ஸோ டெக்னாலஜி ஓரியன்ட் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதையும் தாண்டி
நீங்கள் ஒரு காலேஜஸ் எந்த மாதிரி சூஸ் பண்ணுறீங்க, காலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதையும் தாண்டி நீங்கள் எப்படி அந்த காலேஜில் படிக்கிறீங்க, உங்களுடைய நாலேஜை எந்த அளவுக்கு கெயின் பண்ணிக்கிறீங்க, உங்களுடைய ஸ்கில் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுறீங்க, உங்களுடைய கம்யூனிகேஷன் லெவல் இம்ப்ரூவ் ஆயிருக்கா, ஸோ நீங்கள் கம்பெனியை அப்ரோச் பண்ணும்போது இன்டர்வியூவில் நீங்கள் சரியாக பதில் சொல்கிறீங்களா, இது எல்லாம் தான் உங்களுடைய லைஃப்பை தீர்மானிக்க போகுதே தவிர பிஇ பெஸ்ட்டா பிடெக் பெஸ்ட்டா அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே ஒரு பெஸ்ட்டான கோர்ஸ் தான். ஸோ நீங்கள் படிக்கிற காலேஜில் நீங்கள் நாலேஜ் அக்வயர் பண்ணுறது தான் ஒரு முக்கியமான விஷயமா நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.